நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்ல. நீ நல்லா சாப்பிட்டுருக்க. அதான் தம்பி, நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்ல. ப்ளீஸ் போ. நான் பஸ் புக் பண்ணிட்டேன். பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்ப 11:30 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர் கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்ல. நீ நல்லா சாப்பிட்டுருக்க. அதான் தம்பி, நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்ல. ப்ளீஸ் போ. நீ நல்லா சாப்பிட்டுருக்கங்கிற, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்ல. ப்ளீஸ். தேங்க்யூ மேம். நான் இங்க சென்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சொந்த ஊர் வந்து துறையூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் இருக்க துறையூர். அங்க இருந்து நான் வந்துட்டு இருக்கேன். இப்போ இங்க இருந்து நான் வீட்டுக்கு போறதுக்காக போறேன். நான் பஸ் புக் பண்ணிட்டேன். பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்ப 11:30 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர் கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க. என்ன சாப்பிட்டாங்க? நீங்க நல்லா சாப்பிட்டு, நீங்க நல்லா சாப்பிட்டுருக்கா? நான் நல்லா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம்? அது நான் என்ன சாப்பிடுறேன்னா அது ஏன் அவுப்பு, ஏன் விருப்பம் கிடையாது. அது எனக்கு என்னன்னு தெரியல. பஸ்ஸுக்கு நான் என்ன புக் பண்ணிருக்கேன், எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே வருது. அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுங்க சார்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. நீங்க நல்லா சாப்பிட்டுருக்கீங்க தம்பி, நான் என்ன சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாரு. எப்படி சார் முறையான பதிலா இருக்கும்? எப்படி முறையான பதிலா இருக்கும்? நீங்க சொல்லுங்க. இந்த பதிலா உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? முறையான பதிலா? இந்த மாதிரி ஒரு 1000 பேர் நிக்கிறாங்க. 1000 பேர் இருக்காங்க. யாருக்குமே மெசேஜ் வருங்க. யாருக்குமே மெசேஜ் வருங்க.